श्रीमद्भागवत महापुराणं भागवतस्तुतिः अथ कर्तमकृतस्तुतिः மூன்றாவது ஸ்கந்தம் ஸ்லோகம் 13 21 வரை. कर्दमस्तुतिः. ऋषिरुवाच जुष्टं पदात्या किल सत्वराशेः सांसिध्यमक्ष्णोस्तव दर्शनान्नः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढयोगाः ये मायया ते हतमेधसस्त्वत् पादारविन्दं भवसिन्धुपोदम् उपासते कामलवाय तेषां राशीशकामा निरयेऽपि ये स्युः तथा स चाहं परिवोढुकामः समानशीलां गृहमेधधेनुम् उपेयिवान्मूलमशेषमूलं दुराशयः कामदुघाङ्घ्रिपस्य प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या लोकः किलायं कामहतोऽनुबद्धः अहं च लोकानुगतो वहामि बलिं च शुक्लानिमिषाय तुभ्यं लोकांश्च लोकानुगतान् पशूंश्च हित्वा श्रितास्ते चरणातपत्रं परस्परं त्वद्गुणवादसीधो पीयूषनिर्यापितदेहधर्माः न ते जराक्षभ्रमिरायुरेषां त्रयोदशारं 360 षण्णेम्यनन्दच्छदि यतृणाभे करालस्रोतो जगताचिद्यतावत् एकस्वयं सञ्जगतस्य सृक्षया द्वितीयया आत्मन् अधियोगमायया सृजस्यदः पासि पुनर्ग्रसिष्यसे यतोर्ननाभिर्भगवन् स्वशक्तिभिः नैतद्बदादीशपदं तवेप्सितं यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् अनुग्रहायास्त्वपि यर्हि मायया लसत्तुलस्या तनुवा विलक्षितः तं त्वानुभूत्योपरतः क्रियार्थं स्वमायया वर्तितलोकतन्त्रं नमाम्यभीक्ष्णं नमनीयपाद सरोजमल्पीयसि कामवर्षम् इति ஸ்ரீகர்தமகிருதஸ்துதிः சமாப்தம். இதோட அர்த்தத்தை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். கர்தமர் சொல்கிறாரு, சத்துவ குணம் உள்ள உங்களை பார்க்கறதுக்கு தான் எல்லா யோகிகளும் விரும்புகிறார்கள். உங்களோட தரிசனத்தை பெற்று நான் பெரும் பாக்கியம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்சார கடலை கடக்கிறதுக்கு ஒரே சாதனம் தங்களோட திருவடி தாமரைகள். ஆனாலும் பக்தர்கள் இந்த உலகியல் இன்பத்தை விரும்புகிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் அதை கொடுக்குறீர்களே அப்படின்னு சொல்கிறார். கற்பகத்தரு மாதிரி இருக்கிற நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்படியே கொடுப்பேன். எனக்கு இப்போ என்னோடய இதயம் காமத்தினால் இருக்குது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை மனைவியாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக உங்கள் திருவடிகளில் சரணடைகிறேன் அப்படின்றார். இந்த உலகமே உங்களோட அறநெறிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அதற்கு நானும் கட்டுப்பட்டு உங்களை பூஜை செய்கிறேன். உங்களோட பக்தர்கள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, இந்த உலக இன்பங்களை வேண்டி நிற்கிறவாளையும் என்னை போன்று சில கர்மங்களையே செய்யணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற விலங்குகள் போன்றவர்களையும் சட்டை பண்ணாமல் உங்களோட திருவடி நிழலை நம்பியே இருக்கா. அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, பகவானோட கல்யாண குணங்களை கீர்த்தனம் செய்வது இந்த உலகியலை மறக்க செய்யும், மூப்பையும் மரணத்தையும் நீக்கும், அதோட சுவை மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். உன்னோட இந்த காலச்சக்கரம் மிக வலிமையானது. இந்த காலச்சக்கரம் எல்லா பொருட்களோட ஆயுளை அப்படியே வெட்டி கொண்டு வேகமாக சுழல்கிறது. ஆனால் உன்னோட பக்தர்களோட ஆயுளை இதால் குறைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, யோகமாயை ஏற்று முக்குண சக்தியோடு சேர்ந்து பிரபஞ்சத்தை படைக்கிறீங்க.
நீங்களே காக்கிறேள், அப்புறமா நீங்களே அழிச்சிடுறீள். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு சிலந்தி பூச்சி தன்னோட வாயில் இருக்க எச்சிலால் நூல் நூற்று வலை பின்னி அதுக்கப்புறம் அதில் தான் விருப்பப்படி ஓடி ஆயிடி திரும்ப அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தன்னோட வாயிலே விழுங்கிடும். அது மாதிரி இருக்குது உங்களோட இந்த சிருஷ்டி. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த புலநுகர் பொருட்களில் பற்று கொண்டவா அந்த இன்பங்களை தவறான முறையில் அடைய முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்களாக இருக்கேன்னு. அவள் தன்னோட அந்த கடனை தீர்த்து அதுக்கப்புறமா அவளுக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு திரு அருள் தான். உங்களால் நன்மையை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அந்த மாயையில் மறைந்து நிற்காம துளசி மாலை அணிந்து ஒரு சகுனமூர்த்தியாக என் கண்ணெதிரில் நின்று எனக்கு காட்சி தரீங்க. தாங்கள் உண்மையில் செயல் ஒன்றும் அற்றவராயினும் மாயையை ஏற்று எல்லா உலகங்களையும் ஆட்டி படைக்கிறீர்கள். அற்ப விஷயங்களுக்காக உங்களை பூஜிப்பவர்களுக்கு கூட அவரது விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர்கள். உங்களது திருவடிகளை உலகியல் பற்றுள்ளவர்களும் சரி பற்று அற்றவர்களும் சரி வணங்குகிறார்கள். அதாவது புக்தி அப்படின்னாக்கா இவ்வுலக இன்பங்கள், முக்தி ரெண்டையும் அளித்தருள்ள தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன் அப்படின்னு கர்தமர் பகவானை வணங்குகிறார். கர்தம ஸ்துதி நிறைவடைந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ராம் ராம்.